அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 27/69 சரிங்களா, 27/69 சரிங்களா. நம்ம நேற்று வந்து ஒரு 3 செட்டு தான் கொடுத்துருந்தோம். அதாவது 10/63, 33/23, 07/73. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஆனால் 3க்கு 9ன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்ட் கிடையாது, கிராஸாக ஒரு பவராக 3க்கு 9 அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா. நம்ம நேற்று 3 செட்டு தான் எடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 0, 3, 7 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்தோம். இதில் நம்மளுக்கு 7 வந்து பாஸ் ஆகிடுது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6, 2, 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 தான் காமனாகவே பார்த்தோம். ஓகேங்களா. இது வந்து நம்ம பாக்ஸ் அல்லது பாக்ஸ் இல்லை டேரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நம்ம எடுத்தது 3 செட்டு. ஆனால் இந்த 3 செட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு செட்டில் 7ம் இன்னொரு செட்டில் 6ம் அப்படிங்கிற மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதுதான் உண்மை. ஓகேங்களா. இதுக்கு அடுத்தபடியாக ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தம் நேற்று ஒரு 6 செட்டு நம்ம பார்த்தோம். இதில் வந்து 77 இருக்குது. ஆனால் 77க்கு பதிலாக நம்மளுக்கு வந்து 76 இவ்வளோ தான் வந்து நம்ம நேற்று எடுத்து கொடுத்த கணிப்பில் வந்தது. ஓகேவா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டில் 3 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆல் போர்டில் வந்து 3 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 7 வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் டேரெக்டாகவே நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இதை தான் நம்ம நேற்று எடுத்து கொடுத்த கணிப்பு. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஏசியில் 10 அப்படிங்கிறது ஒரு வெற்றியாக கொடுத்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 அப்படிங்கிறது ஒரு வெற்றியாக கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக வெற்றிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய முன்னாடி என்னென்னலாம் வீடியோ போட்டிருக்கோமோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைபை அண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்க. ஓகேவா. சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம போன வாரம் திங்கட்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் திங்கள் செவ்வாயில் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64/02. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 22/32. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 27/69 அப்படிங்கிறது வந்துருக்கு. இதில் கணக்குப்படி பார்த்தோன்னா 6க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து நம்மளுக்கு 8 சரிங்களா. அப்போ வந்து 8 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4க்கு 8 அப்படிங்கும்போது 7க்கு வந்து நம்மளுக்கு வந்து 1. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0க்கு 3 அப்படிங்கிட்டு இருக்குது. 0க்கு 3 அப்படின்னா 6க்கு வந்து 9. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 இருக்குது. நம்மளுக்கு வந்து 2க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 9 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தால் 6க்கு 2னா நம்மளுக்கு வந்து 2க்கு வந்து 8. ஓகேங்களா. அதே மாதிரி 4க்கு 8னா 7க்கு வந்து 1. 0க்கு 3னா 9க்கு வந்து 0க்கு 3னா 6க்கு வந்து 9. 2க்கு 2னா 9க்கு 9. ஸோ இதிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எண்கள் 8199 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஓகேவா. சரி, இதை ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுப்போம். இதில் எப்படின்னா 8199, அதாவது டி போர்டு 8, ஏ போர்டு 1, பி போர்டு 9, சி போர்டு 9. டபுள்ஸு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே இந்த 4 1 6 8 2, 1க்கு 6, 6க்கு 8, 8க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 4. ஸோ இந்த சார்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2க்கு 4 வரணும். ஓகேவா. அதே மாதிரி 5க்கு 4, 4க்கு 3, 3க்கு 1, 1க்கு 7. 5க்கு 4, 3, 1, அதாவது 3க்கு வந்து 1, 1க்கு வந்து கீழே மேலே 1க்கு வந்து 7 அப்படிங்கும்போது அப்போ
7க்கு வந்து 4. ஸோ நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்டுப்படி பார்த்தா 4 வரணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 7 9 6. 5க்கு 7, 7க்கு 9, 9க்கு 6 அப்படிங்கும்போது 7 7 9 6 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது வரணும். ஸோ நம்மளுக்கு பி போர்டில் 8. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 0 0 9, 3க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 2. ஸோ நம்மளுக்கு இதிலேருந்து எடுக்கக்கூடிய எண்கள் என்னென்னா நம்மளுக்கு 4 4 8 பி போர்டில் 4, ஏ போர்டில் 4, பி போர்டில் 8, சி போர்டில் 2. ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் வந்து மொத்தம் 2 செட்டு தான். 81 99 உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 8 1 9 9 4 4 8 2. ஸோ இந்த 2 செட்டு தான் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து ஏபி ஏசிபிசி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏபி ஏசி பிசி இதிலேருந்து நம்ம பார்க்கக்கூடியது 19 91 99 48 84 92 29 இவ்வளோ தான் நம்ம ஏபி ஏசிபிசியில் கணிப்புகளாக பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 வரணும், இல்லை 8 வரணும். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர். ஆல் போர்டில் கண்டிப்பாக சிங்கிள் நம்பர் 9 அல்லது 8. சிங்கிள் நம்பர்னு பார்த்தா 9 தான், அதுக்கு சப்ஸ்டியூட்னு பார்த்தா 8. இவ்வளோ தான் நம்ம இருக்கக்கூடிய கணிப்புகள். ஓகேவா? இது உங்கள் கணக்கில் எப்படி நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கலாம். 81 99 44 82. உங்களுக்கு திருப்ப இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 27 69 அப்படிங்கிறது இதில் நோட் பண்ணால் 2க்கு 8 வரணும், இல்லை 4 வரணும். 7க்கு 1 வரல, இல்லை 4 வரணும். 6க்கு 9 அல்லது 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 9 இறங்கணும், இல்லை 9க்கு 2 போகலாம். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து சி போர்டில் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா சி போர்டில் 9 இல்லை 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஓகேவா? சி போர்டில் 9 அல்லது 2 ஒரு ஆப்ஷனாக நேற்று நம்ம 3 கொடுத்தோம். ஆனால் 3க்கு 9ம் இருக்குது, 3க்கு 2ம் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சி போர்டில் 9 இல்லை 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாகவே தெரியுது. ஸோ இதுதான் நம்ம எடுத்த கணிப்புகள். இதில் வந்து நீங்களும் நம்மளுடைய பவர் சார்ட்டை மேட்ச் பண்ணி நீங்களும் பாருங்கள். அதே மாதிரி பவர் சார்ட் தேவைப்பட்டால் பவர் சார்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கமெண்ட் சார்ட்டு போட்டிருக்கேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் பவர் சார்ட்டு கூடிய வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். உங்களுக்கு நம்மளுடைய கணிப்புகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சிம்பிளாக ஒரே விஷயந்தான். இதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை அப்படின்னா திங்களுக்கு செவ்வாய் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 1க்கு 6 6க்கு 8 8க்கு 2 4க்கு 3 3க்கு 1 1க்கு 7 5க்கு 7 7க்கு 9 1க்கு 6 3க்கு 0 0க்கு 9 அப்படின்னா என்ன வரும் கீழே அப்படிங்கிறதையும் 2 விதமாக நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரே ஒரு பேட்டர்ன். இந்த மாதம் முழுவதும் இது தொடரும். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வெற்றிகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வீடியோ கொடுத்துருக்கோமோ அதை மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இதுலேருந்து இப்படி வரும், அதுலேருந்து அப்படி, அதெல்லாம் வேணாம். இது இன்றைக்கி என்ன கிழமை? திங்கள். போன வாரம் திங்களுக்கு செவ்வாய் என்ன வந்துச்சு அப்படிங்கும்போது இந்த வாரம் திங்கக்கிழமை இந்த ரிசல்ட் வந்தால் அப்போ செவ்வாய்க்கிழமை எப்படி ரிசல்ட் வரும், இதுதான் நம்ம எடுக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இந்த இடத்துல வந்து வருஷப்படி வந்தால்
இந்த பவர் சார்ட் அப்படிங்கும்போது இந்த 4 ரிசல்ட்டில் பவரில் வரிசையாக வந்தால் இதுக்கு அடுத்தபடியாக பவரில் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத 2வது சார்ட்டாக பார்க்கணும். ஸோ இதில் இருந்தால் ஏபிஎஸ்சிபிசியும் சரி ஆல் போர்டும் சரி நம்ம இது மாதிரி தான் கொடுக்குறோம். இது மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவுதுங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கணிப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுவீங்க. இது ஒரு நண்பராக உங்கள்கிட்ட ஒரு கேட்கக்கூடிய விஷயம். மறக்காமல் நம்ம சேனலில் நான் ஒரு 5 நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.